வங்காள விரிகுடா பகுதியில் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் இந்த ஆண்டு மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு தொடங்கியது. இத்தடை அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை பகுதிகளில் ஏப்ரல், மே மாதங்களை மீன் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க காலமாக மத்திய வேளாண் அமைச்சகம் கண்டறிந்துள்ளது. மீன்வளத்தை பெருக்கும் நோக்கில் இந்த காலகட்டத்தில் விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தடை நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. இதனால் கிழக்கு கடலோர பகுதியான திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் நீரோடி வரையான 13 கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் என மொத்தம் 15 கடலோர மாவட்டங்களில் உள்ள 591 மீன்பிடி கிராமங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ 20,000 விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 1100 விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. படகுகள், மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட சாதனங்களை செப்பனிடும் பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் படகுகளை பழுது பார்த்தல், வர்ணம் பூசுதல், வலைகளை சரி செய்தல் உள்ளிட்ட பணிகளை தொடங்கியுள்ளனர். மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அரசு வழங்கி வரும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். நாகை மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதையொட்டி மீன்வளத்துறை சார்பில் கடலுக்குள் செல்ல டோக்கன் வழங்கும் பணி நிறுத்தப்பட்டது. மீனவர்கள் மீன்பிடி சாதனங்களை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்.